இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அபிர்வாதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற மிக ஆச்சரியமான சத்தியம் என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகளிலே 7 சபைகளை குறித்து ஒரு ஓமை இருக்கிறது. அந்த ஓமையை குறித்து தான் நாம் இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக தியானிக்கும்படியாக இருக்கிறோம். நம்முடைய இந்த நாளின் தலைப்பு, சத்தியத்தின் தலைப்பு, ஓமைகளும் 7 சபைகளும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஓமைகளும் அதிலே உள்ள 7 சபைகளையும் குறித்து நாம் இந்த நாளிலே கருத்தாக சிந்திக்கும்படியாக தியானிக்கும்படியாக இருக்கிறோம். தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை விசேஷ விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு பிரசித்தி பெற்ற குருகுலத்திலே அநேக மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த குருவானவர் மாணவர்களுக்கு சூரியன், சந்திரன் இதனுடைய மகத்துவத்தை குறித்து சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த ஆசிரியர் மாணவரிடத்திலே கேட்டார், சூரியன் சிறந்ததா அல்லது சந்திரன் சிறந்ததா என்று கேட்டார். அந்த மாணவர்கள் அநேகர் சூரியன் தான் சிறந்தது என்று சொன்னார்கள். அநேக பிள்ளைகள் சந்திரன் தான் சிறந்தது என்று சொன்னார்கள். இந்த ஆசிரியர் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லாரும் ஏகோபித்து சூரியன் தான் சிறந்தது என்று சொல்வார்கள் என்று அந்த குருவானவர் எதிர்பார்த்தார். ஆனால் அதிலே அநேக மாணவர்கள் சந்திரன் தான் சிறந்தது என்று சொன்னது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காரணம் என்னவென்றால், சந்திரன் சூரியனிடத்தில் இருந்துதான் வெளிச்சத்தை வாங்கி என்ன செய்கிறது, பிரதிபலிக்கிறது. ஆகினாலே சூரியன் தானே சிறந்ததாக இருக்க வேண்டும், எப்படி சந்திரன் சிறந்ததாக இருக்க முடியும் என்று அந்த குருவானவர் நினைத்து இந்த மாணவரிடத்திலே சந்திரன் சிறந்தது என்று சொன்ன மாணவனை எழுப்பி கேட்டார், எப்படி நீ சந்திரன் சிறந்தது என்று சொல்லுகிறாய் என்றார். அதுக்கு அந்த மாணவன் சொன்ன பதில் குருவானவரை ஒரு அசைத்து விட்டது. அந்த மாணவன் சொன்னான், குருவே, சூரியன் சிறந்தது என்று நாம் நினைக்கிறோம், சொல்லுகிறோம். ஆனால் அதை விட சந்திரன் தான் சிறந்தது. காரணம் என்னவென்றால், இரவு ஒரு பயம் நிறைந்த ஒரு இரவாக இருக்கும்போது அந்த சூரியன் கொடுக்கிற வெளிச்சமானது இரவில் இருக்கிற பயத்தை நம்மை நீக்குகிறது இல்லையா? ஆகினாலே எவ்வளவுதான் சூரியன் பகல்ல வெளிச்சம் கொடுத்தாலும் அதிலே யாருக்காவது நன்மை இருக்கிறதா என்று பார்த்தால் நிறைய நன்மைகள் இருந்தாலும் இரவிலே சந்திரன் வெளிச்சத்தை கொடுப்பது நம்முடைய பயத்தை எல்லாம் போக்குறதே. அதனால சந்திரன் தான் ரொம்ப சிறந்தது என்று அந்த மாணவன் சொன்னார். ஆசிரியருக்கு நல்லா தெரியும், குருவானவருக்கு நல்லா தெரியும் சூரியன் தான் மிக சிறந்தது என்று. ஆனால் இந்த மாணவன் யோசித்து சொன்னான் இல்லையா, அவன் எதற்காக இந்த சந்திரன் சிறந்தது என்று சொன்னான் இல்லையா? ஆகினாலே எவ்வளவுதான் அந்த சந்திரன் சூரியனிடத்திலிருந்து வெளிச்சத்தை வாங்கி கொடுத்தாலும் ஒரு இரவை கழிப்பதற்கு, ஒரு இரவிலே பயமில்லாமல் இருப்பதற்கு, தைரியமாக இருப்பதற்கு ஒரு சந்திரன் அவசியமா இருக்கிறது. ஆகவே அந்த மாணவன் சொன்னான், சந்திரன் மிக சிறந்தது என்று சொன்னான். நிச்சயமாக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக கிறிஸ்தவர்கள் வேதத்துல எந்த அதிகாரம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த புஸ்தகம் உங்களுக்கு ரொம்ப விருப்பமான புஸ்தகம், நீங்கள் அதிகமாக படிப்பது என்ன, உங்களுக்கு எந்த புஸ்தகம் சிறந்தது என்று நினைக்கிறீர்கள் என்று அநேகர் கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் முழுவதும் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு சில வேத வசனங்கள் சூரியனை போல ஆச்சரியமாக இருந்தாலும், சில வசனங்கள் சந்திரனை போல அது ஆச்சரியத்தை கொடுக்காமல் இருந்தாலும், அதிலும் நமக்கு நன்மை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நாம் ஒரு நாள் மறந்து போகவே முடியாது. இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு அதிகாரத்திலே 7 ஓமைகளை குறித்து சொல்லி இருக்கிறார். அது என்ன அதிகாரம் என்பதையும், ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒரு அதிகாரத்திலே, மத்தேயு சுவிசேஷத்திலே ஒரே ஒரு அதிகாரத்தில் 7 அற்புதமான ஓமைகளை அவர் சொல்லி இருக்கிறார். அந்த 7 ஓமைகளை நாம் சற்று உன்னிப்பாக கவனித்து பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தல் விசேஷத்தில் உள்ள அந்த 7 சபைகளை அப்படியே அந்த 7 ஓமைகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறைத்து வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகளை குறித்து நாம் படிக்கும் போது அது பரலோகத்தின் ரகசியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மத்தேயு சுவிசேஷத்திலே ஒரே ஒரு அதிகாரத்தில் இயேசு சொன்ன 7 விதமான ஓமைகளை நாம் எடுத்து அந்த ஓமைகள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள 7 சபைகளை பொருத்தி பார்க்கும் போது
ஆச்சரியமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 7 சபைகளை குறித்து சுவிசேஷத்தில ஓமையாக அவர் சொல்லியிருப்பதை நாம் இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, மிக எளிமையாக இந்த 7 சபையினுடைய சரித்திரத்தை நாம் அறிய வேண்டுமானால் 7 காலகட்டத்தில் உள்ள அந்த 7 சபைகள் இயேசு கிறிஸ்துடைய வருகை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 7 சபையினுடைய காலகட்டத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த 7 ஓமைகள் நமக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது. ஆகவே அந்த 7 சபைகள் என்ன என்பதையும் அந்த 7 ஓமைகள் என்ன என்பதையும் இந்த 7 ஓமைகள் எப்படி அந்த 7 சபைகளை அது அழகாக அப்படியே சித்தரித்து காண்பிக்கிறது என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு இந்த நாள்ல உதவி செய்வாராக. கிறிஸ்துவுக்கு பின் 31 முதல் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு கிறிஸ்துவுக்கு பின் 31 இயேசு கிறிஸ்து 2ஆம் வரும் வரைக்கும் உள்ள அந்த 7 சபைகளை குறித்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்துவானவர் ஒரே ஒரு அதிகாரத்தில், மத்தேயு சுவிசேஷத்தில் உள்ள ஒரே ஒரு அதிகாரத்தில் 7 விதமான ஆண்டவர் சொன்ன ஓமையில் இருந்து ஆண்டவர் அற்புதமான சத்தியத்தை, இந்த 7 திருச்சபையினுடைய சத்தியத்தை நமக்கு விளக்கி காண்பிக்கிறார். அந்த ஒரே ஒரு அதிகாரம் என்னவென்றால் மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டார். அன்பானவர்களே, இந்த மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே ஏன் இயேசு கிறிஸ்துவானவர் 7 ஓமைகளை ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லுகிறார்? ரொம்ப ஆச்சரியம். ஆவியானவர் மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே மத்தேயு மூலமாக எனக்கு அன்பான இந்த சுவிசேஷத்தை எழுதும் போது இந்த 13வது அதிகாரத்திலே மாத்திரம் 7 அற்புதமான இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகளை அங்கே பதிவு செய்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் எனக்கு அன்பானவர்களே, அங்கே யோவான் எழுத போகிற, யோவான் தீர்க்கன் எழுத போகிற அந்த 7 சபைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் முன்னதாகவே தம்முடைய சீசர்களுக்கு ஆண்டவர் இந்த விசேஷங்களை, எந்த விசேஷங்களை? பரலோகத்தின் ரகசியங்களை. என்ன பரலோக ரகசியம்? 7 சபையில் காலகட்டங்கள் எப்படி இருக்கும், 7 சபைகள் எப்படி இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும், 7 காலகட்டத்தில் உள்ள 7 சபைகள் எப்படி அந்த சபைகள் இந்த பூமியில இருக்கும் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இயேசு கிறிஸ்துதாமே மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே 7 ஓமையில் மூலமாக 7 சபைகளை குறித்து அவர் சொல்வதை நாம் கவனிக்கிறோம். இப்பொழுது மத்தேயு 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இந்த சத்தியத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் ரகசியம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு அது அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கும் அருளப்படவில்லை. ஆகவே இன்றைக்கு தெளிவாக நீங்கள் கவனியுங்கள். இந்த மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் உள்ள 7 விதமான ஓமைகளை நான் உங்களுக்கு சொல்லி ரொம்ப சுருக்கமாக அழகாக இந்த 7 சபை காலகட்டத்தை குறித்து உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு இந்த நாள்ல ஒரு புதிய வெளிச்சத்தை இந்த மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் கொடுப்பாராக. முதல் ஓமையாக விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 3 23 வசனங்கள் அந்த மத்தேயு 13வது அதிகாரத்திலே விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து அவர் சொல்லுகிறார். முதல் ஓமையாக. இரண்டாவது ஓமை என்னவென்றால் நல்ல நிலத்தின் விதை, நல்ல நிலத்தின் விதை என்று இரண்டாவது மற்றும் ஒரு ஓமையை குறித்து அவர் இரண்டாவது ஓமையாக மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 30 வசனங்கள் முடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாவது ஓமையை குறித்து அந்த மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். மூன்றாவது ஓமை கடுகு விதை ஓமை. கடுகு விதை ஓமையானது மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 32வது வசனங்கள் முடிய நாம் வாசிக்கிறோம். நான்காவது ஓமை ஒரே அதிகாரத்திலே 4வது ஓமை குறித்து இயேசு சொன்ன ஓமை என்னவென்றால் புளித்த மாவு ஓமை.
புளித்த மாவை குறித்து ஒரு ஓமை சொன்னார். இது 4வது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமை. இது 4வது திருச்சபையை குறிக்கிற ஓமையாக இருக்கிறது. 5வது ஓமை நிலத்தில் பொக்கிஷம் என்கிற ஓமை. நிலத்தில ஒரு பொக்கிஷத்தை அவர் மறைத்து வைத்திருக்கிறார் என்கிற ஒரு அற்புதமான ஓமையை மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 44வது வசனத்திலே வாசிக்கிறோம். 6வதாக நல்ல முத்து என்கிற அந்த ஓமை, நல்ல முத்து என்கிற ஓமையை மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 45, 46 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கிறோம். 7வதாக சமுத்திரத்திலே விரித்த வலை, மிக பிரமாண்டமான வலை, அதுல அநேக மீன்கள் வந்தது என்பதை குறித்து நாம் மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 47வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஏன் இந்த ஏழு ஓமையை குறித்து ஒரே அதிகாரத்தில் இருக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமை ஒவ்வொன்றும் ரொம்ப ஆழமான சத்தியம் உள்ளது. அது ரொம்ப ஆச்சரியமானது. இந்த 7 ஓமைகள் 7 சபையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்பொழுது வேகமாக முதல் சபை பரிசுத்த வேதாகமத்திலே வெளிப்படுத்தல் விசேஷத்திலே 2வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் யோவானுக்கு வெளிப்படுத்தின முதல் சபை. அந்த சபை என்னவென்றால் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் எபேசு சபை என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். முதல் சபை எபேசு சபையை குறித்து வாசிக்கிறோம். இந்த எபேசு சபை கிறிஸ்துவுக்கு பின் 31 100 வரைக்கும் காலகட்டத்தில் உண்டான சபை. இந்த சபை என்ன செய்தது? இந்த சபை காலகட்டத்தில் ஆண்டவர் சொன்ன ஓமையை குறித்து நாம் படிக்க போகிறோமே, அந்த ஓமையில் என்ன இருக்கிறது என்பதை நாம் தீர்க்கமாக இந்த சபையை குறித்தும் இந்த சபைக்கான ஆண்டவர் சொன்ன ஓமையை குறித்தும் நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு, 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர். கண்பாளர்களே, இந்த எபேசு சபையை குறித்து யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த எபேசு சபை என்ன செய்யும்? இந்த எபேசு சபை எந்த காலகட்டத்தில் இருக்கும்? இந்த எபேசு சபை எப்படி அந்த சபை காணப்படும்? அந்த சபையில இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை குறித்தெல்லாம் ஆண்டவர் அந்த வெளிப்படுத்த 2வது அதிகாரத்தில் 1 to 10 வசனங்கள் முடிய நாம் இந்த எபேசு சபைக்கு சொல்லப்பட்ட தூதனுக்கு சொல்லப்பட்ட சத்தியத்தை நாம் படிக்கிறோம். இப்பொழுது அந்த சபையை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த முதல் ஓமையை நாம் அறிய வேண்டும். இந்த முதல் ஓமை என்னவென்றால் மத்தேயு சுவிசேஷத்திலே 13வது அதிகாரத்திலே நாம் வாசித்த அந்த அற்புதமான வேத வசனங்கள். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 3 to 23 வசனங்கள் இந்த முதல் ஓமையை குறித்து நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த முதல் ஓமை என்னவென்றால், விதைக்கிறவன் விதைப்பதற்கு புறப்பட்டு போனான். அவன் எங்கெல்லாம் விதைத்தான் என்றால் 4 விதமான நிலத்திலே அவன் விதைக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிப்போம். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஒரு சில விதைகள் வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களிலே விழுந்தது. 2வது இடமாகிய கற்பாறையிலே விழுந்தது. மண் ஆழமாய் இராததினால் அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போது தீந்து போய் வேறு இல்லாமையினால் உலர்ந்து போயிற்று. சரி, அடுத்த இடம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. ஆகவே 4 இடங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம், அது வழி அருகே. 2வது கற்பாறை. 3வது முள்ளுள்ள இடத்திலே சில விதைகள் விழுந்தது. 4வது நல்ல நிலத்தில் விழுந்தது. 4வதாக சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்த கட்டளை என்னவென்றால், நீங்கள் புறப்பட்டு போங்கள், அவர்கள் எல்லா இடங்களிலும் சென்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை குறித்து அவர்கள் பறைசாற்றினார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் எவ்விடத்திலும் அறிவிக்கிறவர்களாக இருந்தார்கள். பரிசுத்த வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து
மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய சீசர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. விதைக்கிறவன் புறப்பட்டு போனானே, அந்த விதை வசனம் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் அப்போஸ்தலர்கள் வேத வசனம் ஆகிய விதையை அவர்கள் விதைத்தார்கள். என்னென்ன நிலத்தில் வைத்தார்கள்? 4 விதமான நிலத்திலே அவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை அவர்கள் விதைத்தார்கள். எனக்கு அன்பார்ந்த இதுதான் முதல் சபையில் நடைபெற்ற காரியம். இந்த சபை எனக்கு அன்பார்ந்த மிக ஆச்சரியமான எபேசு சபை. இந்த எபேசு சபையிலே ஆண்டவர் கொடுத்த ஒரு அற்புதமான காரியம் என்னவென்றால், இந்த சபை ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பூமியில் உலகம் எங்கிலும் உள்ள விசுவாச பிள்ளைகளுக்கு ஜனங்களுக்கு அது எடுத்து செல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சபையாக அது காணப்பட்டது. அந்த நாட்களிலே வேத வசனம் விருத்தி அடைந்தது. வேத வசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை மிகவும் பெருகிட்டு வேத வசனம் பெருக பெருக வேத வசனம் எடுத்து செல்லப்பட எனக்கு அன்பார்ந்த சீசனுடைய தொகை பெருகிக்கொண்டே இருந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அநேகர் என்ன செய்தார்கள்? விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு. இதுதான் எனக்கு அன்பானவர்களே முதல் சபையிலே நடைபெற்ற சம்பவம். முதல் சபையில் என்ன நடந்தது என்றால், விதைக்கிறவன் புறப்பட்டு போனான். அவன் 4 விதமான நிலங்களிலே அவன் என்ன செய்தான்? அவன் நிலத்தை பார்க்கவில்லை. அது பலன் கொடுக்குமா கொடுக்காதா என்று அவனுக்கு தெரியாது. ஆனாலும் அவர்கள் கண்ணீரோடு விதைத்தார்கள். கண்ணீரோடு அந்த விதைகளை வேத வசனமாக்கி அந்த விதைகளை தூவினார்கள். ஆனால் எனக்கு அன்பானவர்களே அந்த வசனம் வளர்ந்து பெருகிற்று என்று நாம் கர்த்தருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது எனக்கு அன்பானவர்களே 2வது சபையை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த 2வது சபையை குறித்து வெளிப்படுத்தின 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் இந்த 2வது சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த சபையின் பெயர் என்னவென்றால் சிமர்னா சபை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சபை காலகட்டம் என்னவென்றால் கிறிஸ்துவுக்கு பின் 100 இருந்து 313 வரைக்கும் இந்த சபையினுடைய காலகட்டம். கிறிஸ்துவுக்கு பின் 100 இருந்து 313 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் ஆண்டவருடைய சபை எப்படி இருந்தது, ஆண்டவருடைய சபை என்ன செய்தது என்பதை நாம் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வாசிக்கிறோம். அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஓமையாக 2வது ஓமை மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே அந்த ஓமையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது அந்த 2வது சபையை குறித்து சிமர்னா சபையை குறித்து வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிப்போம். சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்ன? இப்பொழுது 2வது சபை சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்று 2வது சபையை குறித்து ஆண்டவராகிய தேவன் ஆவியானவர் மூலமாக யோவானுக்கு இந்த 2வது சபையினுடைய காலகட்டத்தில் என்ன சம்பவிக்கும் என்று சொல்லுகிறார். இந்த 2வது சபையினுடைய காலகட்டத்தில் என்ன நடக்கும் என்றால், முதல் சபையிலே வசனம் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. நல்ல நிலத்திலும் அந்த வசனம் போடப்பட்டது, கற்பாறை உள்ள இடத்திலும் போடப்பட்டது, முள்ளுள்ள இடத்தில் போடப்பட்டது, எனக்கு அன்பானவர்களே வழியருகே இருக்கிற நிலத்தில் போடப்பட்டது. இப்பொழுது இந்த வேத வசனம் வளர்ந்து பெருகிட்டே அநேகருக்கு எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வசனம் எடுத்து செல்லப்பட்டது. இப்பொழுது 2வது சபையின் காலகட்டத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த விதைக்கப்பட்ட விதை வளர்ந்து வரும்போது எடையே களைகளும் முளைக்கிறது, சாத்தானுடைய கூட்டமும் எழும்புகிறது. எனக்கு அன்பானவர்களே இந்த 2வது சபை சிமர்னா சபையில என்ன நடந்தது என்று சொன்னால், சிமர்னா சபையில சாத்தானுடைய கூட்டம் அங்கே இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 9வது வசனத்தை வாசிப்போம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐசியமுள்ளவனாய் இருந்தோம் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். எனக்கு வந்து 2வது சபையிலே சாத்தானுடைய கூட்டம் எழும்புகிறது. இப்பொழுது இந்த சாத்தானுடைய கூட்டத்தை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஓமையாக என்ன சொல்லுகிறார்? நாம் மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். இப்பொழுது 2வது ஒரு ஓமையை குறித்து தம்முடைய சீசர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். அந்த 2வது ஓமை என்னவென்றால், வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார்.
பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நல்ல நிலத்தில் விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில், கவனிக்க, மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமை களைகளை விதைத்து விட்டு போனார். கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனார். எனக்கு அன்பானவர்களே, இரண்டாவது சபையில என்ன இருந்தது? சாத்தான் கூட்டம் இருந்தது என்று வாசிக்கிறோம். இப்பொழுது இரண்டாவது ஓமையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், பரலோக ராஜ்யம் நல்ல விதைக்கு அது ஒப்பாயிருக்கிறது. அந்த விதை விதைத்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு அன்பான மனுஷன் நித்திரை பண்ணுகையில் என்ன செய்யப்பட்டது என்றால், சத்துரு வந்து சாத்தானுடைய கூட்டம் எழும்பி கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரண்டாவது சபையின் காலத்திலே சத்துருவாகிய பிசாசானவன் என்ன செய்தான் என்றால், களைகளை விதைக்கிறவனாய் அவன் எழும்பினான். ஆகவே இரண்டாவது சபையின் காலத்திலே சாத்தானுடைய கூட்டம் எழும்பினதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாவது ஓமையிலே நல்ல விதை அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்லுகிறார், அங்கே களைகளும் எழும்பினது என்று சொல்லுகிறார். மூன்றாவது சபையாக வெளிப்படுத்தல் விசேஷத்திலே மூன்றாவது சபை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 12 - 17 வசனங்கள் வாசிக்கிறோம். பெர்கமு சபை, மூன்றாவது சபை பெர்கமு சபை. இந்த பெர்கமு சபையினுடைய காலம் என்னவென்றால் 313 - 538 வரைக்கும், கிறிஸ்துவுக்கு பின் 313 - 538 வரைக்கும் இந்த சபையின் காலகட்டமாயிருக்கிறது. இந்த சபையில காணப்பட்ட மிக முக்கியமான காரியம் என்ன என்பதை நாம் வாசிக்க வேண்டுமானால் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 12 - 13 வசனங்களை நாம் வாசிப்போம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனத்தில் இருக்கிற இடத்தை நீ குடியிருக்கிறதையும். இந்த மூன்றாவது சபையில என்ன இருந்தது என்று சொன்னால், அங்கே சாத்தானுடைய கூட்டம் இருந்தது. இந்த மூன்றாவது சபையில சாத்தான் சிங்காசனத்தை போட்டு விட்டார். இது கூட்டம் மாத்திரமல்ல, ஒரு பிரமாண்டமான சபையாகவும் அது உருவாயிற்று. சிங்காசனம், சாத்தானுடைய சிங்காசனம், அவன் குடியிருக்கிற ஒரு சிங்காசனத்தை அவன் உண்டாக்கினார். ஒரு பிரமாண்டமான சபையை உண்டாக்கி, அந்த பிரமாண்டமான சபை கள்ள மதுவை, மாறுபாடான சத்தியத்தை எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கக்கூடிய மிக பிரமாண்டமான ஒரு சபையை சாத்தான் ஏற்படுத்தினார். இது மூன்றாவது பெர்கமு சபையில காணப்பட்ட சாத்தானுடைய சிங்காசனம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது நாம் எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைக்கு நாம் போவோம். மூன்றாவது ஓமை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன மூன்றாவது ஓமை கடுகு விதை ஓமை. கடுகு விதை, ஒரு கடுகு விதையை நாம் விதைக்கும் போது அது எவ்வளவு பெரிய மரமாக வளர்ந்து பெருகி, அந்த பெரிய மரம் எனக்கு அன்பானவர்களே காட்சி அளிக்கிறது போல இந்த மாறுபாடான சத்தியம் இந்த பூமியில வந்து அது பெருகி அது ஒரு சபையாக, ஒரு ஸ்தாபனமாக, ஒரு பிரமாண்டமான சபையாக உருவெடுத்து காட்சி அளித்து அநேகருக்கு அந்த கள்ள போதகத்தை, மது போன்ற கள்ள போதகத்தை கொடுக்கிற எனக்கு அன்பானவர்களே சாத்தானுடைய சிங்காசனம் அங்கே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். வேறொரு ஓமையை அவளுக்கு சொன்னார். அப்பொழுது மூன்றாவது ஒரு ஓமை, ஆகவே வேதம் சொல்கிறது வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாய் இருந்தோ, அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தோ, வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி, சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். எனக்கு அன்பானவர்களே, நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த அற்புதமான சத்தியம், இந்த உலகத்திலே எழும்பின ஒரு பிரமாண்டமான சபை, அந்த பிரமாண்டமான சபை இன்றைக்கும் இருக்கிறது. அந்த சபை கலப்புள்ள மதுவை இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் கொடுத்து, அது ஒரு சிறிய விதையாக இருந்தது, அது பிரமாண்டமாக வளர்ந்து ஒரு பெரிய சபையாக அது காணப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, அது ரோம கத்தோலிக்க சபையை குறிக்கிறது. எல்லாருக்கும் தாய் சபையாக அந்த சபை காணப்படுகிறது. அந்த சபையினுடைய சத்தியத்தை அநேகர் பின்பற்றினார்கள். அந்த சபை கொடுத்த மது போதையிலே அவர்கள்
மெய்மறந்து காணப்பட்டார்கள். அந்த காலகட்டத்திலே எனக்கு அன்பானவர்களே, இந்த மூன்றாவது சபையினுடைய காலகட்டத்திலே இந்த பிரம்மாண்டமான சபை கொடுத்த அந்த கலப்புள்ள சத்தியத்தை அநேகர் அதை பெற்றுக்கொண்டு அநேகர் அதை பின்பற்றுகிறவர்களாக மாறினார்கள். எனக்கு அன்பானவர்களே, இது மூன்றாவது ஓமை, மூன்றாவது சபையை குறிக்கிறது. இப்பொழுது நான்காவது சபையை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அது வெளிப்படுத்த 2வது அதிகாரம் 18 29 வசனங்கள் முடிய இந்த வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்திலே 4வது சபையை குறித்து வாசிக்கிறோம். இந்த சபை தியத்தீரா சபை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தியத்தீரா சபைக்கு எழுத வேண்டியது என்னவெனில் என்று யோவான் அற்புதமாக பரிசுத்த ஆவியின் ஏவுதலோடு அவர் அந்த சபையை குறித்து எழுதும் போது அந்த சபையில என்ன இருந்தது என்று சொன்னால், எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு சபை காலகட்டத்திலும் ஒவ்வொரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஓமையாக அழகாக நமக்கு சொல்லுவதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது வெளிப்படுத்த 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. தியத்தீரா சபையின் பேர்ல ஒரு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள், எசபேல் என்னும் ஸ்திரியை குறித்து இந்த 4வது சபையில நாம் வாசிக்கிறோம். எசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், என் ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவளுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது எசபேலை குறித்து ஒரு பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது. எசபேல் வேதத்திலே என்ன செய்தால் என்பதை நாம் கவனிக்கும் போது அவர் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செய்தால் தன்னோடு சேர்த்து கொண்டு அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கவும், நல்ல தீர்க்கதரிசிகளை எதிர்த்து நிற்கவும், அப்படி ஒரு ஸ்திரியாக இந்த எசபேல் இருந்தால் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் சொன்ன ஓமையை பாருங்கள். 4வது ஓமை இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமை என்னவென்றால், புளித்த மாவினுடைய ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 33வது வசனத்தில் அவளுக்கு சொன்னார். இப்பொழுது 4வது ஒரு ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வேறொரு ஓமையை இயேசு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து, அன்பானவர்களே, அங்கே அந்த 4வது சபையை குறித்து சொல்லும் பொழுது எசபேல் என்கிற ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே 4வது ஓமையில இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த புளித்த மாவை ஒரு ஸ்திரீ அதை எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். ரொம்ப கவனிக்க வேண்டிய வசனம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் சொன்ன ஒவ்வொரு ஓமைக்கும் அர்த்தம் இருக்கிறது. இப்பொழுது அவர் 4வது சபையில் காரியங்களை குறித்து இயேசு கிறிஸ்து ஓமையாக சொல்லும் பொழுது, எனக்கு அன்பானவர்களே, இந்த சபை என்ன செய்யும் என்றால், இந்த சபையில் இருக்கிற ஸ்திரீ, அது சபை என்றால் ஸ்திரீ என்றால் சபை என்று அர்த்தம். இந்த சபை என்ன செய்யும் என்றால், புளித்த மாவை எடுத்து, எனக்கு அன்பானவர்களே, அது முழுவதும் புளிக்கும்படிக்கு வைத்து, முழுவதும் சத்தியம் முழுவதையும் இடறிவிடும்படியாய் செய்து, எல்லா சத்தியத்தையும் கீழே போட்டு மிதித்து, எல்லா சத்தியமும் வேதத்திற்கு அப்படியே புறம்பான காரியங்களை இந்த எசபேல் இருக்கிற ஸ்திரியை போல இருக்கிற இந்த ஸ்திரீ, இந்த சபை, இந்த ஸ்தாபனம், எனக்கு அன்பானவர்களை எடுத்து அதை முழுவதும் புளிக்க பண்ணி அதை என்ன செய்தால் என்றால் 3 படி மாவிலே அடக்கி வைத்தால். அது என்ன 3 படி மாவுலே அவள் அடக்கி வைத்தால்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேத வசனம் மிக அற்புதமாக சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும், இப்பொழுது முதலாவது விசுவாசம் என்கிற ஒரு படி, விசுவாசம் என்கிற கிரியையும், உங்கள் அன்பின் பிரயாசத்தையும், 2வது படி அன்பின் பிரயாசத்தையும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும், 3வது நம்பிக்கையின் பொறுமையையும், நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. இந்த 3 படி மாவை இந்த ஸ்திரீ என்ன செய்தால்? அடக்கி வைத்தார். அதை யாருக்கு கொடுக்காம, வேத வசனம் யாருக்கு போயிடக்கூடாது. இந்த ஸ்திரீ, எசபேல் என்கிற ஸ்திரீ, இந்த சபை, எனக்கு அன்பானவர்களே, அசத்தியத்தை சொன்னது மாத்திரமல்லாமல்
யாருக்கும் வேதாகமம் போகக்கூடாது என்பதற்காக, ஒருவர் கையிலும் வேத வசனம் இருக்கக்கூடாது, வேதாகமம் யாரிடத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் என்ன செய்தால், இந்த 3 படி மாவையும் அடக்கி தனக்குள்ளே வைத்துக் கொண்டார். அவர்கள் மட்டும்தான் வேதத்தை படிக்க முடியும், அவர்கள் மட்டும்தான் வேதத்தை வாசிக்கணும், வேற யாருடைய வீட்டிலும் வேதம் இருக்கக்கூடாது. வேதத்தை எல்லாம் கொண்டு வந்து தெருவிலை போட்டு எரித்த ஒரே ஒரு சபை, பிரம்மாண்டமான சபை, தாய் சபை. எனக்கு அன்பானவர்களே, இந்த சபை என்ன செய்தது? புளித்த மாவை என்ன செய்தது? அடக்கி வைத்தது. பிரியமானவர்களே, 3 படி மாவை அது அடக்கி வைத்தது. எதையெல்லாம் அடக்கி வைத்தது? விசுவாசத்தை அடக்கி வைத்தது, அன்பை அடக்கி வைத்தது, 3வது நம்பிக்கையின் பொறுமையை அடக்கி வைத்தது. இப்பொழுது பவுலார் சொல்லுகிறார், நமக்கு உண்டானது 3. நம்மிடத்தில் இருக்கிறது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த 3 நம்ம என்ன செய்கிறது? நிலைத்திருக்கிறது. அதுல அன்பே பெரியது என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் நிலைத்திருக்க வேண்டியதை அது அடக்கி வைத்தது இந்த சபை. அந்த ஸ்திரீ என்ன செய்தாள் என்றால் 3 படி மாவை அடக்கி வைத்தாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது 4வது சபையை குறித்து நாம் வாசித்தோம், தியானித்தோம். இப்போ 5வது சபையை குறித்து நாம் வேதாகமத்தில் வெளிப்படுத்த 3வது அதிகாரம் 1 to 6 வசனம் முடிய இந்த 5வது சபையை குறித்து நாம் வாசிக்கிறோம். 5வது சபை என்ன சபை என்றால் சர்தை சபை. சர்தை சபை. இந்த சபையினுடைய காலகட்டம் கிறிஸ்துவுக்கு பின் 1500 இருந்து 1790 வரைக்கும், 1500 இருந்து 1790 வரைக்கும் இந்த சபையின் காலகட்டம். எந்த சபை? சர்தை சபையின் காலகட்டம். இப்பொழுது நாம் அந்த வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது இந்த 5வது சபை சர்தை சபையை குறித்து நாம் இங்கே வேதத்திலே வெளிப்படுத்தல விசேஷத்துல தீர்க்க தரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த சபையை குறித்து என்ன ஓமை சொல்கிறார் என்பதை கவனித்து பாருங்கள். 5வது இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமை மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே 44வது வசனத்தில் இருக்கிறது. அந்த ஓமை என்னவென்றால், நிலத்தில் பொக்கிஷம் என்கிற ஓமையை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். நாம் வாசிப்போம். மத்தேயு 13வது அதிகாரம். பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற, இப்பொழுது சத்தியம் வேதாகமும் புதைக்கப்பட்டிருந்தது. அது யாருடைய கைக்கும் இல்லாமல் எல்லா வேதத்தையும் எடுத்து அந்த எசபேல் என்கிற சபை தாய் சபையாக அறிவித்த அந்த சபை, பிரம்மாண்டமான சபை, வேதத்தை எல்லாம் எரித்து தாங்கள் மாத்திரம் வேதத்தை படிக்க வேண்டும், தாங்கள் சொல்லுவதுதான் வேதம் என்று அவர்கள் இருந்தபோது, எனக்கு அன்பானவர்களே, இந்த நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே வேத வசனம் அவ்வளவு சந்தோஷம், அதை ஒரு சபை மறைத்து வைத்தது, அது ஒரு சபை ஒளித்து வைத்தது, அந்த 3 படி மாவை அது தனக்குள்ளாக வைத்தது. இப்பொழுது ஒரு மனுஷன் அந்த வேத வசனத்தை கண்டு, அந்த வேதத்தை கண்டு எடுத்து, அந்த மனுஷன் யாரு? நான் வேகமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த ஒரு மனுஷன் வேதத்தை எடுத்து அதை என்ன செய்தான் என்றால், சந்தோஷமாக எடுத்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை, அந்த வேதத்தை எடுப்பதற்காக அவன் பட்ட பிரயாசம் என்னன்னா, எல்லாவற்றையும் விட்டு, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அந்த நிலத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷத்தை எடுப்பதற்காக, அந்த வேதத்தை எடுப்பதற்காக. இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதாகமோ, இந்த வேத வசனம் நம்முடைய கரத்தில் இருக்கும்படியாக எத்தனை பிரயாசம். இதை நாம் வேதத்தில் வாசிப்போம் என்று சொன்னால், சரித்திரத்தில் வாசிப்போம் என்று சொன்னால், எனக்கு அன்பான முதலாவது இந்த திருச்சபைக்கு, இந்த தாய் திருச்சபைக்கு எதிராக இருந்தவர் மார்ட்டின் லூதர். அவர்தான் எனக்கு அன்பானவர்களே இந்த சபையினுடைய சட்ட திட்டங்களை உடைத்து, இந்த சபை சொல்லுகிற அந்த மதுவை, பயங்கரமான அசத்தியத்தை வெளிக்கொண்டு வந்தவர் மார்ட்டின் லூதர். அதற்கு பிற்பாடு ஜான் ஹஸ் என்பவர், அதற்கு பிற்பாடு ஜான்
வைக்லிஃப் என்பவர், ஜான் கெல்வின் என்பவர், ஜான் நாக்ஸ் என்பவர், இவர்கள் எல்லோரும் எழும்பி எனக்கு அன்பானவர்களே வேதத்திற்கு உயிர் கொடுத்தார்கள், வேதத்தை அச்சிட்டார்கள். வேதாகமம் புதை பொருளாக்கி அந்த வேத வசனத்தை எல்லா ஜனங்களுக்கும் கொடுப்பதற்கு அவர்கள் அச்சடித்து எனக்கு அன்பான வேதத்தை எனக்கு அன்பான அச்சிட்டு அதை எல்லாருடைய கையிலும் கொடுக்கும்படியாக ஆண்டவர் சித்தம் கொண்டார். இதுதான் இந்த 5வது சபையின் காலகட்டத்திலே நடந்த சம்பவம். நிலத்தின் பொக்கிஷத்தை எனக்கு அன்பானவர்களே மறைந்திருந்த பொக்கிஷத்தை அடக்கி வைத்திருந்த அந்த மாவு, மூடுபடி மாவை இவர்கள் எடுத்து என்ன செய்தார் என்றால் எல்லாருக்கும் கொடுக்கலானார்கள். ஒரு சீர்திருத்தம் நடந்தது. சீர்திருத்தவாதிகள் எழுப்பினார்கள். மார்ட்டின் லூதர், ஜான் ஹெஸ், ஜான் வைக்லிஃப் என்கிற இந்த சீர்திருத்தவாதிகள் எழும்பி ஆண்டவருடைய சத்தியத்திற்கு சாட்சியாக இருந்தார்கள். இது கிறிஸ்துவுக்கு பின் 1500 இருந்து 1790 வரைக்கும் இந்த சபை 5வது சபையினுடைய காலகட்டமாக இருக்கிறது. இப்பொழுது 6வது சபையை குறித்து நாம் வேகமாக செல்வோம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் இந்த 6வது சபையை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த 6வது சபையினுடைய பெயர் என்னவென்றால் பிலதெல்பியா என்கிற சபை. பிலதெல்பியா என்கிற சபை கிறிஸ்துவுக்கு பின் 1790 இருந்து 1840 வரைக்கும் இந்த சபையினுடைய காலகட்டமாக இருந்தது. பிலதெல்பியா சபையினுடைய காலகட்டத்தை குறித்து வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் 1790 இருந்து 1840 வரைக்கும் இந்த காலகட்டம் இருந்தது. வெளிப்படுத்த 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தமுள்ளவரோ, பரிசுத்தமுள்ளவரோ, சத்தியமுள்ளவரோ, சத்தியமுள்ளவரோ, தாவீதின் திறவுகோலை உடையவரோ, தாவீதின் திறவுகோலை உடையவரோ, ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரோ, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரோ, ஒருவரும் திறக்க கூடாத படிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதா. எனக்கு அன்பானவர்களே, இந்த 6வது சபையை குறித்து சொல்லும்போது எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை வேதம் சொல்கிறதை கவனித்து பாருங்கள். இந்த 6வது சபை என்ன செய்யும்? சத்தியமுள்ள சபை, பரிசுத்தமுள்ள சபை, தாவீதின் திறவுகோலை உடைய ஒரு மகத்துவமான சபை, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற மிக ஆச்சரியமான சபை இந்த 6வது சபை, பிலதெல்பியா சபை. எனக்கு அன்பானவர்களே, இந்த சபையின் காலகட்டத்தில் சீர்திருத்தவாதிகள் எழுப்பி என்ன செய்தார்கள் என்று சொன்னால் சீர்திருத்த சபைகளை உருவாக்கினார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சபை எழுப்பினது. ஞானஸ்நானம் என்கிற சத்தியம் வரும்போது அங்கே பேப்டிஸ்ட் சர்ச், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சபை எழுப்பினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுது எனக்கு அன்பானவர்களே, அதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன ஓமை சொன்னார்? இந்த 6வது சபையை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமை என்ன? மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிப்போம். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. இப்போ சபையை குறித்து சொல்லுகிறார், நல்ல முத்துக்களை தேடின சபைகள் எழும்பினது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சபை எழுப்பினது. ஒவ்வொரு புதிய சத்தியம் எழும்ப சத்தியம் வெளிச்சம் வர ஒவ்வொரு சபை, எனக்கு அன்பானவர்களே பிரெஸ்பிட்டியன் சபை, எனக்கு அன்பானவர்களே பாப்டிஸ்ட் சபை, இப்படி ஒவ்வொரு சபையாக இந்த உலகத்தில் எழுப்பினது. அது எல்லாம் அந்த சபைகளுக்கெல்லாம் பேர் என்னவென்றால் புரொட்டஸ்டன்ட் சபை. யாருக்கு புரொட்டஸ்டன்ட் சபை? யாருக்கு எதிராக இந்த சபை? எனக்கு அன்பானவர்களே, ரோம கத்தோலிக்க மார்க்கத்திற்கு எதிராக புரொட்டஸ்டன்ட் சபைகள் எழும்பினது. இதுதான் இந்த 6வது சபையினுடைய காலகட்டம். நல்ல முத்துக்களை தேடின வியாபாரிக்கு ஒப்பாகிருக்கிற அற்புதமான காலகட்டம் இந்த 6வது சபையினுடைய காலகட்டம். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஓமையாக நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து தாமே இந்த சீர்திருத்த சபைகளை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். அதிலே கடைசியாக எழும்பின சபை 1844 பிற்பாடு, ஒரு பெரிய ஏமாற்றத்திற்கு பிற்பாடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார், அவர் 2ஆம் முறையா வருகிறார் என்ற சத்தியம் உலகமெங்கிலும் சொன்ன அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஏமாற்றத்திற்கு பிற்பாடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சபை, இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மிக அற்புதமான சபை இந்த 7ஆம் நாள் திருச்சபை. எனக்கு அன்பானவர்களே, இந்த திருச்சபை நாம் இருப்பதற்காக நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை எடுப்போம். இப்பொழுது 7வது சபையை குறித்து நாம் வேதத்திலே வாசிப்போம். இந்த 7வது சபையை குறித்து லவோதிக்கியா சபை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அது வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் இந்த லவோதிக்கியா சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த சபையினுடைய காலகட்டம் என்னவென்றால் 1840க்கு பிற்பாடு
இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக வரும் வரைக்கும் இருக்கிற ஒரு சபை. இந்த சபையை குறித்துதான் எனக்கு அன்பானவர்களே வேதம் சொல்லுகிறது, அது கிறிஸ்துவின் வருகையின் சபை. ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய வருகைக்காக அநேகரை ஆயத்தப்படுத்துகிற சபை, மீதமான சபை, கடைசி சபை இந்த லவோதிக்கா சபை. இந்த லவோதிக்கா சபையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தும் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. ஆமென் என்கிறவர் சொல். இந்த சபையை முடிக்கிறதுக்காக கடைசி சபையாக ஆமென் என்கிறவர் இந்த சபையில் இருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரேன். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த 7வது சபைக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம் என்னன்னு சொன்னார், அவர் ஆமென் என்கிறவராக இந்த 7வது சபையில் இருக்கிறார். ஆயிற்று என்று ஒரு சத்தம் பரலோகத்தில் கேட்கப்பட போகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக வரப்போகிறார். இரண்டாம் முறையாக வரும் வரைக்கும் இயேசு கிறிஸ்து அந்த மேகத்தின் மேல் வரும் வரைக்கும் இந்த சபை தன்னுடைய ஊழியத்தை செய்யும். இந்த சபை ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லும். இந்த சபை ஆண்டவருடைய சத்தியத்திற்கு சாட்சியாய் இருக்கும். இந்த சபை மீதமான சபை, இந்த சபை லவோதிக்கா சபை. இந்த சபையை குறித்து இயேசு சொன்ன ஓமை என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. 7வது ஓமை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அற்புதமான திருச்சபையை குறித்து ஆண்டவர் சொன்ன மிக அற்புதமான ஒரு ஓமை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இந்த ஓமையை குறித்து நாம் வேதத்துல மத்தேயு சுவிசேஷத்துல நாம் வாசிக்கிறோம். அது 13வது அதிகாரத்துல 47, 48, 49, 50 ஆகிய வசனங்களிலே இந்த கடைசி 7வது சபையை குறித்து இயேசு சொன்ன ஓமையை நீங்கள் கவனித்து கேட்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். என்றால் இன்றைக்கு இருக்கிற சபை 1840 இருந்து கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை வரைக்கும் இருக்கக்கூடிய சபையை குறித்து இயேசு சொன்ன ஓமையை குறித்து நாம் இன்னும் கொஞ்சம் கருத்தாக, கொஞ்சம் ஆழமாக நாம் கவனிப்போம், சிந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 47வது வசனத்தை வாசி. மத்தேயு 13:47. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த கடைசி சபைக்கு இயேசு சொன்ன ஓமை என்னவென்றால், ஒரு பிரம்மாண்டமான வலைக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு வலையில எல்லா விதமான மீன்களும் வரும். அது நண்டு வரும், நத்தை வரும், எல்லாமே இந்த வலைக்குள்ள இருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஆச்சரியமான இந்த 7வது சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக ஒரு வலை வீசுகிற ஒரு சபை, மீன் பிடிக்கிற ஒரு சபை, ஆத்துமாக்களை கொண்டு வருகிற சபை. அது என்ன சபை என்று சொன்னார்? அந்த சபை சுவிசேஷத்தை அறிவிக்கும். மீதமான திருச்சபை ஆண்டவருடைய வருகையின் சுவிசேஷத்தை அறிவிக்கும், முத்தூதின் சத்தியத்தை அறிவிக்கும். அந்த முத்தூதின் சத்தியத்தை அறிவிக்கும் போது அந்த வலையில யாரெல்லாம் வருவார்கள் என்று சொன்னார்? சகல விதமான மீன்களும் அந்த வலையில் இருக்கும். எதுக்காக சகல மீன்கள்? எனக்கு அன்பான தொடர்ந்து வாசிப்போம். 48வது வசனம். அது நிறைந்த போது, அந்த வலை நிறைந்த போது அதை கரையில் இழுத்து அப்படியானால் இந்த சபைதான் எனக்கு அன்பான வலையை வீசுகிறது. இந்த சபைதான் எல்லா மீன்களுக்கும் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல போகிறது. எல்லாருக்கும் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல போகிறது. இந்த சபை எனக்கு அன்பான சபையினுடைய வலை நிறைய போகிறது. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சபையினுடைய வலை நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து, இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்ய போறார் என்று சொன்னால், அந்த சபையில் இருக்கிற நல்ல மீன்களை ஆண்டவர் கூடையில சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லவோதிக்கா சபை கடைசி சபை. உலகத்தின் முடிவில் என்ன நடக்கும் என்று சொன்னார்? இந்த சபை சொன்ன சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட அநேகர் இந்த சபையில இருப்பார்கள். அந்த சபையில இருக்கிற அநேகர் என்ன செய்யப்படுவார்கள்? எரிந்து போடப்படுவார்கள். அநேகர் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவில நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். இதுதான் கடைசியாக நடக்க போகிற சம்பவம். எனக்கு அன்பானவர்களே, இந்த சபையின் கடைசி சபை, மீதமான சபை, லவோதிக்கா சபை, 7ஆம் நாள் வருகையினுடைய சபை. எனக்கு அன்பானவர்களே,
ஆண்டவுடைய சத்தியம் நிறைவா இருக்கிற இந்த சபையில அநேக ஆத்துமாக்கள் வருவார்கள், அநேகர் இந்த சபையை நிரப்புவார்கள். இந்த சபைதான் கடைசியாக உலகமெங்கிலும் உள்ள மக்களுக்கு சத்தியத்தை சொல்லி முடிக்க போகிற ஒரு சபை, ஆண்டவுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரே சபை லவோதிக்கியா சபை. ஆமானுங்க கண்பானவர்களே, இந்த சபை செய்கிறது என்னவென்றால், இந்த சபை ஊழியத்தை செய்து முடிக்கும் போது இந்த முத்தூதின் செய்தி எல்லா ஜனங்களுக்கும் எடுத்து செல்லப்படும் போது, எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்ட பின்பாடு ஆண்டவருடைய வருகை இருக்கும். தேவதூதர்கள் நீதிமான்களை பொல்லாதவர்களிலிருந்து பிரித்து கண்பானவர்களே நல்லவர்களை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கும் பொல்லாதவர்களை அக்கினிக்கும் கொண்டு போவார்கள் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆமென். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த 7 ஓமைகள் மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே எதற்காக சொல்லப்பட்டது? 7 சபைகளை குறித்து நமக்கு சொல்வதற்காக. இன்னைக்கு எவ்வளவு ஆச்சரியம் கண்பானவர்களே. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இவ்விதமாக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு ஓமைக்கும் ஆழமான சத்தியம் இருக்கிறது. கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் கேட்போம். இந்த சத்தியத்தை கேட்டு அதன்படி காத்து அதன்படி நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார்.